என் தங்க குழந்தையே, இன்று இந்த வாராகி அம்மன் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். இன்று உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது. இதை என் அன்பு பிள்ளையிடம் சொல்வதற்காக இந்த வாராகி அம்மா இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையை நினைத்து எதற்காக பயப்படுகின்றாய்? இந்த வாராய் அம்மன் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களையும் துயரங்களையும் விரட்டி அடித்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்கு என்று இந்த வாராகி அம்மா வந்திருக்கின்றேன். எதற்காகவும் எப்பொழுதும் பயந்து விடாதே. இன்று முதல் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். இதுவரை உன் குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு ஏக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தாய். என் தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் உள்ள கஷ்டத்தை நினைத்து எப்பொழுது பார்த்தாலும் புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய். வாழ்க்கையில் நம்மளை இப்படி சோதித்து விட்டதே, என்ன செய்வது என்று புரியாமல் தவியாய் தவிக்கின்றாய். என் வாழ்க்கையில் உள்ள கஷ்டத்திற்கு விடியல் என்பதே கிடையாதா? வாழ்நாள் முழுவதும் கஷ்டங்களை சுமந்து கொண்டு ஒரு சுமை தாங்கியாகவே நம்ம வாழ்க்கை மாறிவிடுமோ என்று புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய். என் தங்கப்பிள்ளையே, நீ எதற்கும் கவலைப்படாதே. இன்று உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். இந்த நாள் உனக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக அமையப் போகின்றது. நீ எதற்காகவும் ஏங்கித் தவிக்கின்றாயோ அந்த விஷயத்தில் நீ வெற்றியை காணப்போகின்றாய். என் அன்பு பிள்ளையே, நீ உன் மனதில் உள்ள பயத்தை விட்டுவிடு. மனதை தளர விடாதே. உன் வாழ்க்கையில் இதுவரை உனக்கு கிடைக்காத நிம்மதி இன்று முதல் உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் தங்கப்பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இருக்கின்றாய். உன்னுடைய நோக்கம், உன்னுடைய சிந்தனையெல்லாம் நன்றாகத்தான் இருக்கின்றது. நீ நினைத்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலில் நல்லது எது கெட்டது எதுவென்று புரிந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றமடைவதற்கான முயற்சியில் அடியெடுத்து வை. அப்பொழுதுதான் நீ நினைத்த விஷயத்தில் வெற்றியை காண முடியும். எப்பொழுதும் நேர்மையுடன் இருப்பவனும் நேர்வழியில் செல்பவனும் வாழ்க்கையில் வெற்றியை காண்பார்கள். என் தங்கப் பிள்ளையே, நீ மிகவும் நேர்மையான வழியில் நடப்பதால் உனக்கு வெற்றி நிச்சயம். இந்த வாராகி அம்மன் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருக்கப் போகின்றேன். என் தங்கப்பிள்ளையே, உன் குடும்பத்திலேயே உனக்கு எதிரிகள் இருக்கின்றார்கள். அதை நீ புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று துடியாய் துடிக்கின்றாய். என் அன்பு பிள்ளையே, தன்வினை தன்னை சுடும் என்று சொல்வார்கள். உனக்கு கெடுதல் நினைத்தவர்களின் வாழ்க்கை நாசமாகப் போகின்றது. அவர்கள் யார் என்று கூடிய சீக்கிரத்தில் உனக்கு தெரிய வரப்போகின்றது. என் தங்கப்பிள்ளையே, இந்த வாராகி அம்மா அவர்களின் முகத்திரையை கிழிக்கப் போகின்றேன். இதுவரை உனக்கு எதிராக செயல்படுகின்ற அவர்களின் வாழ்க்கை என்னவாகப் போகிறது என்று நீ உன் 2 கண்களால் பார்க்கத்தான் போகின்றாய். என் தங்கப் பிள்ளையே, வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும், போகும். அதைக் கண்டு நீ பயந்து விடாதே. என் பிள்ளை கஷ்டப்படுவதை இந்த வாராகி அம்மா பொறுத்துக்கொள்ள மாட்டேன். என் தங்கப் பிள்ளையே, இன்று ஏழையாக இருப்பவன் நாளை பணக்காரனாக மாறலாம். விதி எப்படி இருக்கின்றதோ அப்படித்தான் நம் வாழ்க்கையும் அமையும். என் அன்பு பிள்ளையே, கஷ்டங்களும் வேதனைகளும் நிரந்தரம் கிடையாது. நீ போகின்ற பாதை சரியாக இருந்தால் வெற்றி உன்னை தேடி வரும். குறுக்கு வழியில் செல்பவன் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கவே முடியாது. உன்னுடைய நேர்மையான குணத்திற்கு நிச்சயம் பலன் உண்டு. உன் மனதில் உள்ள பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக இரு. இனி உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதையெல்லாம் இந்த வாராகி அம்மா நான் பார்த்துக் கொள்கின்றேன். என் தங்கப்பிள்ளையே, ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல். உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்துவிடும். பல நன்மை உன்னை தேடி வரும். வாழ்க்கையில் வரும் கஷ்டத்தைக் கண்டு பயந்து ஓடிவிடாதே. தைரியமாக துணிச்சலாக அதை எதிர்நோக்கிச் செல். எல்லா நன்மைகளும் உன்னை வந்து சேரும். இந்த வாராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதைக் கண்டும் பயந்து ஓடிவிடாதே. இந்த அம்மா வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக இருப்பேன். என் தங்கப்பிள்ளையே, நீ எவர் மீதும் அதிகமான நம்பிக்கை வைத்து ஏமாந்து விடாதே. இதுவரை உன் வாழ்க்கையில் வெறும் ஏமாற்றத்தை தான் நீ சந்தித்திருக்கின்றாய். இனி அப்படி ஒரு விஷயத்தில் நீ ஏமாந்து போய்விடாதே. இந்த அம்மா உனக்கு துணையாக இருந்து உன்னை ஏமாற்றுபவர்களை தண்டிக்காமல் விடமாட்டேன். இந்த வாராகி அம்மாவை நம்பி நீ வந்துவிட்டாய் அல்லவா? உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன். இந்த வாராகி தவறுகள் செய்வது சகஜம்.
அதை திருத்திக் கொண்டு வாழ்வதுதான். நல்லொழுக்கம் நம் வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் நாம் தவறான பாதையில் சென்றுவிடக்கூடாது. நேர்வழி நமக்கு நல்லதே தரும். இது இந்த வாராகி அம்மா என் பிள்ளைக்காக சொல்கின்ற வாக்கு. இதை நீ புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த வாராகியின் ஆசை. நான் சொல்கின்ற வாக்கை முழு நம்பிக்கையுடன் கேட்டு அதன்படியே நீ நடந்து கொள். உன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். என் தங்கப்பிள்ளையே, உன் எண்ணம் ஈடேறும். உன் ஆசை, உன் வேண்டுதல் அனைத்தும் கூடிய சீக்கிரத்தில் உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக இருக்கப் போகின்றது. இது நிச்சயம். உண்மையிலும் உண்மை வாராகி. சொல்லும் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என் தங்கப்பிள்ளையே, நம்பிக்கைதான் வாழ்க்கை. எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் நீ நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. என் தங்கப்பிள்ளையே, நாளைய விடியல் உனக்கு பேர் மகிழ்ச்சியை உண்டாக்கப் போகின்றது. நான் உன்னுடன் இருக்கும் வரை எப்போதும் உனக்கு நல்லதே நடக்கும்.